வாட்டர் பியூரிஃபையரில் உள்ள ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. ஆனில் இருந்துமே இது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இது வந்து ஃபுல்லாகும். பார்த்தீங்கன்னா அது தண்ணி வந்து இல்லை. இது தண்ணி குறைஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் ஒர்க் ஆகி இது வந்து டேங்க் வந்து ஃபுல்லாகும். இதான் டேங்கு. இப்போ வந்து ஆனில் இருக்குது, தண்ணியும் இல்லை, அதனால வந்து இது வந்து ஒர்க் ஆகலை. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதில் வந்து லைன் வந்து வருதானே பார்க்கணும். சுவிட்ச் போர்டில் ஒருவேளை சுவிட்ச் போர்டுக்குள்ளே இருந்து சப்ளை வரலாட்டாலும் இது ஒர்க் ஆகாது. இந்த டெஸ்ட் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து வருது. ஒரு பக்கம் தான் சப்ளை வரும், நியூட்ரலில் வந்து லைன் வந்து வராது. இதையும் வந்து செக் பண்ணுங்கள், லைன் வருதா இல்லைன்னு. இதில் வந்து வரல. இதில் ஒருவேளை இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா லைன் ப்ராப்பராக வந்து லைன் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் வந்து இங்கே தான் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஃபில்ட்ரு, லைன், சப்ளை, எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இப்போ இதை கலத்த தேவையில்லை, இதை தான் கலத்தணும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த சைடு அந்த சைடெல்லாம் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை வந்து கலத்திடுங்க. இப்போ ஸ்க்ரூ வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த டோரை வந்து கலத்திடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இது டேங்க் வந்து ஃபுல்லாகி நிறைஞ்சி இங்கே வெளியே பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து மாற்றணும். இதான் ஓவர்ஃப்ளோ சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சை வந்து கடையில் கிடைக்கும். இது மாற்றிட்டீங்கன்னா போதும், 15 ரூபா 20 ரூபா தான் வரும். சில கடைகளில் 50 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினாக இருந்தாலுமே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை வந்து என்னன்னு பார்க்கணும். அதாவது ஏசியா டிசியா அந்த மாதிரி பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிசி தான் பயன்படுத்துவாங்க. ஏசி சப்ளை அங்கேருந்து ப்ளக்லேருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை இங்கே டிசியாக மாத்திரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வந்து எப்போவுமே உள்ளே வச்சுருப்பாங்க எல்லா இதுக்குள்ளேயும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 2 ஆம்பியர் அடாப்டரு. இந்த 2 ஆம்பியர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு டிசியாக மாற்றி இந்த இதுக்கு வந்து கொடுக்கும். இப்போ இதில் வந்து இன்புட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம். இதே செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிசி 20 வோல்ட் வரையனால நம்ம அதோட மல்டிமீட்டரில் அதிகமாக வைக்கணும். 20க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. இப்போ நம்ம டிசி 200 வோல்ட்டில் வந்து வச்சுக்கலாம். அடாப்டர்லேருந்து 2 ஒயர் வந்து வெளியே வரும். அந்த 2 ஒயர் அப்படியே பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கனெக்டர் வந்து அப்படி வந்து உருவிடுங்க. பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த ஒயர் வந்து உருவிடுங்க. இது உருவ முடியாட்டாலும் சைடில் வந்து நம்ம ஒயர் தெரிய மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நாம இதுக்கு வந்து சப்ளை கொடுத்து பார்த்துடலாம். சப்ளை கொடுத்து இது வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 தெர்மிலையும் பார்த்தீங்கன்னா இதோட 2 சைடில் வந்து வைக்கணும். இப்போ வச்சாச்சு. இப்போ மல்டிமீட்டரில் பாருங்க வேல்யூவோட வருதுன்னு. பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து சுத்தமாக வந்து வரல, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது. அப்படின்னா இது வந்து அடாப்டர் வந்து போயிட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு வந்து வரணும். 24, 25, 23 அந்த மாதிரி வந்ததுனா தான் இது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த அடாப்டர் தான் போயிருக்கு. புதுசாக வந்து மாற்றினாலே போதும், இது வந்து ஒர்க் ஆயிரும். இப்போ நம்ம சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த அடாப்டரை வந்து வெளியே எடுக்கணும். லைட்டாக கெட்டி வந்து வச்சுருப்பாங்க, அந்த கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே எடுங்க. வரல அப்படின்னா கட் பண்ணிடுங்க. இதை
இப்போ நாம் இந்த அடாப்டர் வந்து தனியாக கலந்துட்டு வந்துட்டோம். இந்த அடாப்டரோட வேல்யூ வந்து பார்த்துடுங்க. அவுட்புட் வந்து 24 வோல்ட்டு 2 ஆம்பியர்னு போட்டிருக்கு. நீங்கள் கடையில் இதே இது கொடுத்து காமிச்சிங்கன்னா உடனே தருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த அடாப்டர் வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ நாம் இந்த அடாப்டருக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதனால் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த அடாப்டரில் வந்து எந்த பகுதி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, நம்ம தள்ளி வச்சு பார்த்தாலே இந்த எல்இடி பக்கத்தில் எஸ்எம்டி ரெஜிஸ்டர் வந்து பின்பகுதியில் எரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த இடம் கருத்து இருக்குது. இந்த மாதிரி அடாப்டருக்கு வந்து எப்படி வந்து சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி தனி ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு அடாப்டர் வந்து இருக்குது. அந்த அடாப்டரை கலத்தி உள்ளே இருக்க போர்டு வந்து தான் நம்மளுக்கு தேவை. அந்த போர்டு எடுத்து நம்ம இதில் வந்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட பழசு இல்லை அப்படின்னா 350 ரூபா 400 ரூபா தான் ஆகும். நீங்கள் வந்து புதுசு வந்து வாங்கி வச்சுருங்க. இப்போ நாம் இதை வந்து அதில் வந்து வச்சு ஒட்டி விட்டுடலாம். இப்போ முதல்ல வந்து சப்ளை ஒயரை பார்க்கணும். சப்ளை ஒயரில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வெள்ளை சிவப்பு அந்த மாதிரி இருக்கும். இது சிவப்புலேயும் பாசிட்டிவ்லேயும் வெள்ளையிலையும் வந்து இது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப்பே வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம லைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்புட்டை பார்க்கணும். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டு பிளாக்குன்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா நம்ம போர்டு எடுக்கும்போதே அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மார்க் பண்ணியிருப்போம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் கோடு உள்ளது வந்து பாசிட்டிவாகவும் பிளாக் வந்து நெகட்டிவாகவும் வச்சுருந்தேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 லைன் நம்ம கலத்திருப்போம். அதில் வந்து ரெட் கலரில் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து இணைச்சிடுங்க. நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா இந்த மோட்ரு ஓடலை அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்டு லைனை வந்து கலத்தி மாற்றி கொடுங்க, சரியாக வந்து ஓடும். இப்போ நாம் அடாப்டரை வந்து எதில் எடுத்தீங்களோ அதில் வந்து டபுள் சைடு டேப் ஒட்டியிருப்பாங்க. அதில் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அதை வந்து வச்சாச்சு. இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே இருந்துச்சோ அதே மாதிரி வந்து உள்ளே தள்ளி வச்சுருங்க. இப்போ வந்து ப்ளக்கை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஓடுது. பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து
தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் வருது, நல்லா ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆக்வா கார்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது வந்து நல்ல பிராண்டடு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க லோக்கல்லே பார்த்தீங்கன்னா ஆக்வா கார்டுன்னு போட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி சேல் பண்ணுவாங்க. யாருமே இது வந்து ஆக்வா கார்டு ஒரிஜினல் கம்பெனி நினைக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட். இதோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கைலேண்டு தான். ஆனால் வந்து ஆக்வா கார்டுன்னு சொல்லி பேர் போட்டாலும் நம்மளுக்கு வந்து குழப்பமாகி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஆக்வா கார்டுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.